அதிகாரத்துக்கு திருப்புவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களை வாசிக்க போகிறோம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். விசுவாசிகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த அதிகாரத்திலே முதல் வசனத்திலே அதை ஆரம்பித்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டே வருகிறார். 5 முதல் 8 வசனங்களிலே அந்த விசுவாசி யார் என்பதை சுட்டி காண்பிக்கிறார். விசுவாசி யார், அவிசுவாசி யார்? அவிசுவாசி எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவனாயிருக்கிறான்? எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்? தேவனற்றவனாக, பாவத்திலே செத்தவனாக, மாம்சத்தின்படி நடக்கிறவனாக, மாம்சத்துக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவனாக, அவன் ஆவிக்குரிய விதத்தில் மரித்த ஒருவனாக இருக்கிறான். கர்த்தருக்கு விரோதமான ஒருவனாக இருக்கிறான். நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறான் மட்டுமல்லாமல் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறான். தேவனை அவனால் பிரியப்படுத்த முடியவில்லை என்று அவிசுவாசியை குறித்து சொல்லுகிறார். விசுவாசியை குறித்தும் வர்ணிக்கிறார். விசுவாசியை குறித்து சொல்லும் போது முதலாவது என்ன சொல்லுகிறார்? அவர்கள் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள். ஆவியின்படி நடக்கிறது என்றால் என்ன என்று 2 வாரத்துக்கு முன்னால போதித்தேன். விசுவாசிகள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் அப்படி என்று சொன்னால், ஆவியானவரால் ஆதிக்கம் செலுத்தப்படுகிறவர்கள், ஆவியானவர் நடத்துகிறபடி நடக்கிறவர்கள். ஆவியானவருக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரும் பங்கு உண்டு. ஏதோ எப்படியோ வாழவில்லை, ஆவியானவர் நடத்துகிறபடி அவர்கள் வாழுகிறார்கள். ஆவியானவருடைய பாதிப்பு அவருடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது. அதை குறித்து பல காரியங்கள் சொன்னேன். அப்படி என்றால் என்ன என்று சென்ற வாரத்திலே நான் இன்னொரு காரியத்தை சொன்னேன். பவுல் அப்போஸ்தலன் இங்கே சொல்லுகிறார் 6ஆம் வசனத்திலே, ஆவியின் சிந்தையோ ஜீவன், ஜீவனும் சமாதானம் என்று சொல்லுகிறார். ஜீவன், ஆவியின் சிந்தை என்று சொன்னால் ஆவிக்குரியவர்கள், விசுவாசிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் ஜீவனை உடையவர்கள். ஆவிக்குரிய ஜீவன் அவர்களுக்குள்ளா இருக்கிறது. ஏதோ போதனைகளை உடையவர்கள், கற்பனைகளை உடையவர்கள், ஏதோ சில கொள்கைகளை உடையவர்கள் என்றல்ல. அவர்கள் ஜீவனை உடையவர்கள். அவர்களுக்கு உள்ளே என்னமோ நடந்திருக்குது. உள்ளே முன்னே இல்லாத ஒன்று இப்பொழுது வந்திருக்கிறது. முன்னே செத்த நிலையில் இருந்தார்கள், இப்பொழுது ஜீவனை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இது அப்போஸ்தலனாகிய பவுல் 5ஆம் அதிகாரத்திலே போதித்துக் கொண்டு வருகிறார் என்று நான் காண்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் யோவான் எழுதின சுவிசேஷத்தை கொண்டு போய் இயேசுவும் எப்படி ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை குறித்து எப்படி பேசுகிறார் என்பதை நாம் பார்த்தோம். அங்கேயும் அவர் ஜீவன் 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 தான் பேசுகிறார். மரணத்தை விட்டு ஜீவனுக்குள் பிரவேசித்திருக்கிறான் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன். ஆக விசுவாசி என்றால் ஜீவனை உடையவன். என்ன விதமான ஜீவன்? உயிர் அல்ல, ஆவிக்குரிய ஜீவன். சரீர பிரகாரமான ஜீவன் அல்ல, ஆவிக்குரிய ஜீவனை உடையவனாக அவன் இருக்கிறான் என்பதை நாம் பார்த்தோம். அவன் அப்படி இருக்கிறபடினாலே ஒரு விசுவாசி தான் மெய்யான விசுவாசியா இல்லையா என்பதை சோதித்து பார்க்க முடியும் என்று சொன்னேன். இந்த லைஃப் டெஸ்ட், லைஃப் இருக்குதான் பார்க்கிற டெஸ்ட், ஒரு பரீட்சை பண்ணி பார்க்கலாம். அவனுக்குள்ள இந்த ஆவிக்குரிய ஜீவன் இருக்கிறபடினால ஆவிக்குரிய காரியங்களிலே அவனுக்கு ஈடுபாடு. ஏதோ கடமைக்காக சில காரியங்களை செய்யாமல் உள்ளிருந்து அவன் செய்கிற காரியங்கள்னா உள்ள அவனுக்கு உள்ளே ஏற்பட்டிருக்கிற அந்த ஜீவன், உண்டாயிருக்கிற அந்த ஜீவன், உள்ளே வந்திருக்கிற அந்த ஜீவன் வெளியே சில காரியங்களை பிறப்பிக்கிறது. எப்படி செடி கிறிஸ்துமஸ் ட்ரீல வெகுமதிகளை தொங்க விடுறோம், ஆனா உண்மையான மரத்துல தொங்க விடுறது இல்ல. அது உள்ளிருந்து ஜீவன் உண்டாகி அது வெளியே பழங்களங்க காய்க்கிறது, பூக்களங்க உண்டாகிறது. அதுபோலதான் கிறிஸ்தவ விசுவாசி உள்ளிருந்து வர்றது, வெளியே தொங்க விடுறது இல்ல. அது இதையும் சரி பண்ணி விசுவாசி மாதிரி பார்க்கிறதுக்கு விசுவாசி மாதிரி அல்ல.
கிரியைகள்ல ஒரு பெரிய மாற்றம் இருக்கும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் தேவனோடு கூட அவனுக்கு இருக்கிற உறவிலே இருந்து அது தெரியும் அவனுக்குள்ள ஜீவன் இருக்கிறது என்று. அவனுடைய ஜெபம், அவன் தேவனோடு உறவாடுகிற ஐக்கியம் கொள்ளுகிற அந்த தன்மையை பார்த்தாலே அது ஒரு செத்த ஜெபமா இருக்காது. ஏதோ தூரத்தில் இருக்கிற ஒரு ஆளோட யாரோ பேசுறது போல இருக்காது. அவனுக்கு அருகே இருக்கிற, அவனுக்கு உள்ளே இருக்கிற பரலோக தகப்பனோடு அவன் பேசுகிறது போல அவன் அவ்வளவு நெருங்கிய ஒரு உறவை கொண்டிருப்பான் சொன்னேன். இதெல்லாம் விசுவாசியினுடைய குணாதிசயம். அவனுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் இருந்தா இந்த 3 விதமான குணாதிசயங்கள், அட்ராக்ஷன் இருக்கும் தேவனுடைய காரியங்கள்ல. அந்த கிரியையில வித்தியாசம் இருக்கும். அதுவும் இல்லாமல் அவன் தேவனோடு வைத்திருக்கிற உறவிலே அது தெரியும் என்று எல்லாம் சொன்னேன். இப்பொழுது இன்னொரு பகுதியை பார்ப்போம். என்ன சொல்லுகிறார் 6ஆம் வசனத்திலே? ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஜீவன் சொல்லி அதோட விட்டு விடாமல் 2வது ஒன்றை சேர்க்கிறார், சமாதானமுமாம் என்று 2வது ஒன்றை சேர்க்கிறார். ஆவியின் சிந்தை என்று சொன்னால் ஆவிக்குரியவைகளை குறிக்கிறது. அவர்கள் ஆவியின்படி நடக்கிறார்கள், ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாம். அது ஜீவனை உண்டாக்குகிறது, அது ஜீவன் உள்ளே இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த ஆவிக்குரிய விசுவாசிக்குள்ளாக சமாதானமும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். முதலாவது ஏன் இந்த சமாதானத்தையும் கூட சேர்த்தார் என்று கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அங்கே 6ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் சொல்லுகிறார், மாம்ச சிந்தை மரணம்னு சொல்லிட்டாரு. ஆவியின் சிந்தை ஜீவன் சொன்னா போதும், ஜீவனும் சமாதானம் சொல்ல வேண்டியதில்லை. கரெக்டா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ஆயிடுது. கரெக்டா மாம்ச சிந்தை மரணம் அப்படின்னா ஆவியின் சிந்தை ஜீவன் சொன்னா போதும். ஆனால் ஜீவனும் சமாதானமும் மாம் என்று சொல்லுகிறார். இப்படி ஒன்று சேர்க்கப்படும் போது அது ஏன் அப்படி சேர்க்கப்படுகிறது என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை. அது சேர்க்கப்பட்டதென்றால் ஒரு காரணத்தோடு அது சேர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்தினால் அது சேர்க்கப்பட்டிருக்கிறது, ஏன் அது அப்படி சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது நாம் பார்க்க வேண்டும். அதற்கு முதல் காரணம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே முக்கியமாய் அவர் காண்பிக்க விரும்புகிறது என்ன? 1ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லிட்டு வரும்போதே சொல்லுகிறார், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை 3ஆம் வசனம் தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இப்படி எல்லாம் பண்ணார்ன்றார். தேவன் மனுஷன் நியாயப்பிரமாணத்தினால் ரட்சிக்கப்பட முடியவில்லை. அவனுக்குள்ள பாவம் இருக்குது. இந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை ஆகணும். ஆகையால தன்னுடைய சொந்த குமாரனே அனுப்பினார். சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தார். பாவத்தை அங்க தண்டித்தார். இதெல்லாம் ஏன் செய்தாரா? 4ஆம் வசனம் சொல்லுது, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில், அதாவது விசுவாசிகளிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். ஏன் இயேசு வந்தார்? ஏன் தேவன் அவரை அனுப்பினார்? ஏன் சிலுவையில் அறைய செய்தார்? ஏன் பாவத்தை அங்கே தண்டித்தார்? ஏன் இப்படி கொடூர மரணம் அவருக்கு சிலுவையிலே ஏன் இதெல்லாம் நடந்தது? ஏன் நடந்ததுன்னா அல்டிமேட்லி, அதாவது கடைசியாக இதனுடைய காரணம் என்னன்னு பார்த்தால், ஒவ்வொரு விசுவாசியும், இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய ஜீவியத்தின் மூலமாக நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற வேண்டும். அந்த அளவுக்கு அவன் மாறிடுறான். இதெல்லாம் ஏன் நடந்துதான்? ஏன் தேவன் இயேசுவை அனுப்பினார்? ஏன் சிலுவையில மரிக்க செய்தார்? ஏன் பலியாக ஒப்பு கொடுத்தார்? ஏன்னு சொன்னா அல்டிமேட்லி கடைசியாக நாம் அந்த அளவுக்கு மாற்றப்பட்டு, நம்முடைய ஜீவியமே முற்றுமாக மாற்றப்பட்டு, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதனுடைய நீதியை, அதனுடைய சாராம்சத்தை, அதனுடைய எசன்ஸை, the essence of the commandments, அல்லது கற்பனைகள் என்ன சொல்லுகிறதோ அவற்றை பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவியத்திலே நிறைவேற்றக்கூடியவர்களாய் நம்மை மாற்றும்படியாக தான் அப்படி செய்தாரா. சுருக்கமாய் சொல்ல போனால் நம்மையே மாற்றி ஆவிக்குரியவர்களாய் மாற்றி கர்த்தருடைய கற்பனைகளை செய்யக்கூடியவர்களாய் மாற்றும்படியாக, அதற்கு தான் இவ்வளவு நடந்தது. அதற்கு தான் சிலுவை மரணம், அதுக்கு தான் இயேசு உலகத்துக்குள்ள வந்தார், அதற்கு தான் இவைகள் எல்லாம் நடந்தது சொன்னார். ஆக அது எப்படி நடக்கிறது? அவிசுவாசியினால் அது நடக்க முடியாது. ஏனென்றால் அவிசுவாசியை பற்றி நமக்கு நல்லா தெரியும். 6ஆம் வசனம் சொல்லுது, 5ஆம் வசனம் சொல்லுது அவிசுவாசியை பற்றி. அவர்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள், மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறவர்கள் என்றெல்லாம் சொல்லுது. 7ஆம் வசனமும் அவிசுவாசியை பற்றி இன்னும் விவரமா சொல்லுது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அவர்களுக்கு தேவனுக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள் அவர்கள்.
தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், கீழ்ப்படிய கூடாமல் இருக்கிறார்கள். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்துக்குரியவர்கள், அதாவது அவிசுவாசிகள், தேவனை பிரியப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே பிரியமா இருக்க மாட்டார்கள் என்று அவர்களை குறித்து சொல்லுகிறது. இவர்கள் இப்படி இருக்கிறபடினாலே தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்களாக, தேவனுக்கு விரோதிகளாக, மாம்சத்தின்படி சிந்தித்து மாம்சத்துக்குரியவர்களை செய்கிறவர்களாக இருக்கிறபடினாலே, விரோதிகளாக இருக்கிறபடினாலே, நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாமல் கீழ்ப்படியும் கூடாமலும் இருக்கிறபடினாலே அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற முடிகிறதில்லை. ஆனால் விசுவாசியோ இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கிறான். அவன் தேவனுக்கு விரோதமான பகையில் இல்லை, அவன் தேவன் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியாமல் இல்லை, கீழ்ப்படிய கூடாமலும் இல்லை, அவன் தேவனை பிரியப்படுத்த கூடாத நிலையிலும் இல்லை, அவன் மாம்சத்தின்படி நடந்து மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறவனாகவும் இல்லை. ஆகையால் அவன் இவைகளை நிறைவேற்ற முடிகிறது. ஆகையால் அவன் நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற முடிகிறது. ஏன்? அவன் தேவனோடு கூட சமாதானத்தை பெற்றிருக்கிறபடினால நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்ற முடிகிறது. தேவனுக்கு விரோதி அல்ல, அவன் தேவனோடு நெருங்கி விட்டான், தேவனுடைய சைடுல இருக்கிறான். அவன் இப்பொழுது தேவனுடைய கற்பனையில விரும்புகிறான், நேசிக்கிறான், அதன்படி செய்கிறான். ஆகையாலே அவன் நியாயப்பிரமாணத்தின் நீதியை தன்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற முடியும். இதை காண்பிக்கிறதுக்காக முதலாவது இந்த சமாதானமுமாம் என்கிற வார்த்தையை சேர்க்கிறார். இரண்டாவது காரணம் ஏன் சேர்க்கிறார் என்று சொன்னால், 5ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் பார்த்தீர்கள் என்றால், அவிசுவாசிகளை குறித்து விவரிக்கும் போது நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் விவரிக்கிறார். அதாவது 5ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால் நெகட்டிவ், 5ம் 6ம் பார்த்தீர்கள் என்றால் நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ். அவிசுவாசியை பற்றிய ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அதுக்கப்புறம் விசுவாசியை பற்றி அதனுடைய ஆப்போசிட்டை சொல்லுகிறார். அது நேர்மாறாக விசுவாசி இருக்கிறான் என்பதை சொல்லிக் கொண்டே வருகிறார். பாருங்கள் 5ஆம் வசனம், அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவளை சிந்திக்கிறார்கள், இது அவிசுவாசி. ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறார்கள், இது விசுவாசி. மாம்ச சிந்தை மரணம், இது அவிசுவாசி. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம், இது விசுவாசி. இப்படி அவிசுவாசி விசுவாசி அவிசுவாசி விசுவாசி என்று சொல்லி எதிரும் புதிருமாக அவர்களை வைத்து காண்பிக்கிறார், ஆப்போசிட்ஸா வைத்து கம்பேர் பண்ணி காண்பிக்கிறார், நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸா காண்பிக்கிறார். ஆனா 7ஆம் வசனத்துல வரும்போது எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அதுக்கு ஆப்போசிட் ஒண்ணு சொல்ல. ஆனால் விசுவாசியோ ஆவியின் சிந்தையோ தேவனுக்கு விரோதமான பகை அல்ல அப்படின்னு சொல்லல. தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. ஆனா அதுக்கு ஆப்போசிட் சொல்லல. 8ஆம் வசனத்திலே மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார் என்று சொல்றார். ஆனா அதனுடைய ஆப்போசிட் சொல்லல. அதாவது என்னன்னா 5, 6ஆம் வசனத்துல ஆப்போசிட் சொல்றார், எதிரும் புதிருமா வைக்கிறார். 7, 8ஆம் வசனத்துல வெறும் நெகட்டிவ் மட்டும் சொல்லி விட்டுறாரு. ஆப்போசிட் எங்க? தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்றாரு அவிசுவாசிய, நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்படியாதவன் சொல்றாரு, கீழ்ப்படிய கூடாமல் இருக்கிறவன் சொல்றாரு, தேவனை பிரியப்படுத்த கூடாமல் இருக்கிறவன் சொல்லுகிறார். இதற்கெல்லாம் ஏன் ஆப்போசிட் சொல்லவில்லை? அந்த ஆப்போசிட் எல்லாத்தையும் ஒரே வார்த்தையில் அடக்கி இருக்கிறார். அது என்ன? சமாதானமுமாம். இந்த சமாதானமுமான்ங்கிற வார்த்தையை ஒரு வார்த்தையை எடுத்தா இப்ப காண்பிக்க போறேன். அந்த ஒரு வார்த்தையில இதனுடைய ஆப்போசிட் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆகையால தான் இங்க ஆப்போசிட் சொல்லல, ஆகையால தான் இங்க எதிரும் புதிருமா வைக்க வேண்டியது இல்லை. அந்த சமாதானமுமான் ஒரு வார்த்தை போட்டதுல எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆகையால் தான் இந்த சமாதானமான்ங்கிற வார்த்தையை சேர்த்தாரு. அதை சேர்த்தபடினாலதான் 7ஆம் 8ஆம் வசனத்துல விசுவாசி எப்படிப்பட்டவன் எதிராக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அதை இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டுமல்லாமல் ஒரு பாவி எப்படி நீதிமானாக மாற்றப்படுகிறான், எப்படி தேவன் ஒருவனை ரட்சிக்கிறார் என்பது குறித்து தான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் மிகவும் விவரமாய் விளக்கிறார். அதை விளக்கும் போது ஒருவன் ரட்சிக்கப்படுகிறான், நீதிமானாக்கப்படுகிறான், பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறான் சொல்லும் போதே, அதை போதிக்கும் போதே அவருக்கு முதலாவது மனதில் வர்றது என்ன? அப்படி பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறவன், நீதிமானாக்கப்படுகிறவன், தேவனுடைய பிள்ளையாய் மாறுகிறவன், பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறவன், அவனுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன? அவன் எப்படி வர்ணிக்கலாம்? அவருடைய மனதில் என்ன வருது? அவன் சமாதானம் உடையவன், தேவனோடு சமாதானத்தை பெற்றவன், தேவனுக்கு விரோதி அல்ல, தேவனை பாட்டு ஓடுறவன் அல்ல, தேவனுக்கு விரோதமா செயல்படுகிறவன் அல்ல, கற்பனையில வெறுக்கிறவன் அல்ல, விரும்பாதவன் அல்ல. அவன் தேவனோடு கூட சமாதானம் உடையவன் என்பது அவருக்கு முதன்மையாக தோன்றுகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். 1ஆம் வசனம். ஒரு பாவி எப்படி நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்பதை போதித்து விட்டு இதை சொல்றார். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், எத்தனை பேர் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கீங்க?
நீதிமான்கள் ஆக்கப்பட்டால் என்ன கிடைக்குது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இதுதான் முதல்ல. ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்னா அவனுக்கு சமாதானம் இருக்குது. என்ன விதமான சமாதானம்? தேவனோடு கூட சமாதானம் அவனுக்கு இருக்கிறது. அதான் சொல்றாரு, நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவருக்கு விரோதி கிடையாது. இப்போ தேவனோடு சமாதானம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகையால் தான் இங்கே ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று அதை சேர்க்கிறார். ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்தை பார்ப்போம். ரோமர் 14 அதிகாரம் 17 வசனம். இங்கேயும் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிப்பல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது என்று இப்படியாய் சொல்லுகிறார். ஆகையால் இப்பொழுது எதற்கு அதை சேர்த்தார்னு பார்த்தோம். 3 காரியங்கள் சொன்னோம். எதற்கு இந்த சமாதானமுமாம் என்கிற வார்த்தையை அவர் கொண்டு வந்து சேர்த்தார் என்று. இப்பொழுது விசுவாசி சமாதானமாக உள்ளவனாயிருக்கிறான் என்று நாம் சொல்லும் போது 6ஆம் வசனத்திலிருந்து ரோமர் 8:6 இருந்து சொல்லுகிறோம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று. அப்ப விசுவாசி ஜீவனை உடையவன், விசுவாசி சமாதானத்தை உடையவன். இந்த சமாதானத்தை உடையவன் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறோம் அவன் சமாதானத்தை உடையவனாயிருக்கிறான் என்று? முதலாவது, அவன் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறான் என்கிறதை நாம் சொல்லுகிறோம். ரோமர் 5:1 சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா, தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறான். அதை சொல்லுகிறோம். தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றவன் விசுவாசி. இதுக்கு முன்னால தேவனை கண்டு ஓடுகிறவன், தேவனுக்கு விரோதமானவன். நாம் எல்லாம் அப்படிதான் இருந்தோம். தேவனுக்கு பிரியமில்லாதவர்களா இருந்தோம், கற்பனைகளை வெறுத்தோம், அதை செய்ய முடியாத ஒரு நிலையில இருந்தோம், தேவனுக்கு விரோதமானவர்களா இருந்தோம், தேவனை குறித்து சரியா புரிந்து கொள்ளாதவர்களா இருந்தோம். முதலாவதாக தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று அதனுடைய அர்த்தம். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமான்னு சொல்லும் போது விசுவாசி தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறான். தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எந்த விதத்தில் அவன் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறான்? முதலாவது, அவன் தேவனை குறித்த உண்மையான அறிவையும் ஞானத்தையும் உடையவனாக இருக்கிறான். தேவனை குறித்து இப்பொழுது சரியாய் புரிந்து வைத்திருக்கிறான். ஆகையால் தான் தேவனோடு சமாதானம். முன்னாலே அவன் தேவனை குறித்து தவறாய் புரிந்து வைத்துக் கொண்டிருந்தான். பாருங்க, ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார், வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், எல்லாத்தையும் உண்டு பண்ணினார். கடைசியில மனுஷன் தேவனை விட்டு அவ்வளவு தூரமா வந்து தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதே தெரியாம அவன் பலவிதமான சொரூபங்களையும் கல்லையும் மண்ணையும் ஆதி இதையும் செய்து பலவிதமான காரியங்களை அவன் தெய்வம் என்று நினைத்து செய்து தன்னுடைய கற்பனையினால தெய்வங்களை உருவாக்கி இப்படி தேவனை குறித்த அறிவே இல்லாம போனான். எல்லாவற்றையும் வணங்க ஆரம்பிச்சிட்டான். ஒளிய வணங்க ஆரம்பிச்சிட்டான், இருளையும் வணங்க ஆரம்பிச்சிட்டான். எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வணங்கு. ஏனென்றால் அறிவில்லாத ஒரு தன்மை, தேவனை குறித்த ஒரு சரியான அறிவில்ல. தேவன் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர், அவர் எப்படி வானத்தை பூமியை சிருஷ்டித்தார், வணங்குகிறவனுக்கு புரியல. என்ன இப்படி ஒரு காரியத்தை வணங்குறோமே, நம்ம இதுக்கு முன்னால நிக்கிறோமே, இதுக்கு முன்னால விழுறோமே, இதை போய் கும்பிட்டுக்கிறோமே, இதான் இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்குச்சு, இதான் இந்த உலகத்தில் இருக்கிற இவ்வளவு அற்புதமான காரியங்களை, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கினது, நாம் உண்டாக்கி வைத்து கோயில்ல வைத்து வணங்கி கொண்டிருக்கிறோம், இந்த பொருளாய்வைகள் எல்லாம் உண்டாக்கினது என்று மனுஷன் சிந்தித்து பார்க்கிறது இல்லை. ஏனென்றால் அவன் அறியாமையில் இருக்கிறான். தேவனை குறித்த அறிவு அவனுக்கு இல்ல. தேவனை குறித்து சிந்தித்து பார்க்கிறது அவனுக்கு விளங்கல. எல்லாத்தையும் வணங்கிக்கிறான். புரியாமல் இருக்கிறான். தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் முதல் காரியம் என்ன? தேவனை குறித்து இப்பொழுது சரியாக புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். என்ன புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டான்? தேவன் யார், எப்பேற்பட்ட தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், எவ்வளவு மகிமை நிறைந்தவர், எவ்வளவு பெரிய வல்லமை நிறைந்தவர், எப்பேற்பட்டவர், எவ்வளவு பெரிய ஞானம் நிறைந்தவர், அவர் இந்த நாம் பார்க்கிற சொரூபங்கள், நாம் பார்க்கிற காரியங்கள், தெய்வம் என்று நமக்கு முன்னால வைக்கப்படுகிற பொருட்களை காட்டிலும் மேன்மையானவர். இந்த பொருட்கள் அவருக்கு இன்சல்ட், அவருடைய தன்மையே அவமதிக்கிறதா இருக்கிறது. அவ்வளவு பெரிய தேவனை, வானத்தையும் பூமியை உண்டாக்குனவரை கொண்டாந்து ஒரு சின்ன இதுல கொண்டாந்து ஷெல்ஃப்ல வச்சா எப்படி இருக்கும்? ஒரு சின்ன சொரூபமாக்கி
உன ஷெல்ஃப்ல வச்சு நீ இங்க இருன்னு அங்கிருந்து திருடிட்டு ஓடுறது. அது தேவனை அவமதிக்கிறதா இருக்கிறது. தேவன் என்ன விளங்கல பாவம் மனுஷனுக்கு. இருளில இருக்கிறான், அவன் அறியாமையில இருக்கிறான். அவன் தேவனோடு சமாதானம் பெறுறது என்ன அர்த்தம்? முதலாவது அவன் தேவன் யார் என்று விளங்கிக் கொள்கிறான். இதெல்லாம் தெய்வம் அல்ல, என்னுடைய தேவன், அவர் ஆவியாய் இருக்கிறார், இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் மேலானவர், இருக்கிற சிருஷ்டிப்பிலே உயர்ந்த சிருஷ்டிப்பை காட்டினவர் மேலானவர். ஏனென்றால் அவர் சிருஷ்டிப்பு கிடையாது, அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், சொல்றதை செய்கிறவர், அவர் அன்பு நிறைந்தவர். சிலுவையை குறித்து புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான், தேவனுடைய அன்பை குறித்து. எப்படி மனுஷனை தேவன் நேசிக்கிறார், ஏன் இந்த உலகத்துல இயேசு அனுப்பினார், ஏன் சிலுவையில மரிக்க செய்தார், இதெல்லாம் அவன் புரிந்து கொள்ளுகிறான். இந்த புரிந்து கொள்ளுதல் மூலமாக அவனுக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் ஏற்படுகிறது. மனுஷனுடைய பெரிய பாவம் இன்னைக்கு என்னன்னா, தேவன் யாருன்னு தெரியாம இருக்கிறது, ஏதோ அறியாம என்றலாம். தெரியாம இருந்துகிட்டு நான் சொல்ற செய்யறது தான் கரெக்ட்னு நினைக்கிறான். தெரியாம செய்யறது ஒரு பக்கம், இதுதான் ரைட் ஆக்கும், இதுக்குன்னு கத்தி எடுத்துட்டு சண்டைக்கு போறான், இதுக்குன்னு அடிச்சுக்கிறாங்க, இதுக்குன்னு கலவரங்கள், இதுக்குன்னு நான் செய்யறதுதான் உண்மை அப்படின்னு சொல்லி மத வெறி பிடித்து அலைந்து திரிகிறார்கள். உள்ளுக்குள்ள ஒரு மத வெறி, நான் சொல்றதுதான் கரெக்ட், எனக்கு தேவனை பற்றி நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படிதான் நான் வணங்குவேன், எனக்கு இது போதும், நான் நினைச்சபடி நான் வணங்குவேன், நான் நினைச்ச இடத்துக்கு போவேன், நான் இந்த மலைக்கு போவேன், நீ அந்த மலைக்கு போ. இப்படி இருக்கிறார்கள். தாங்கள் அறியாமையில வாழ்கிறது மட்டுமல்ல, அந்த அறியாமையை குறித்து பெருமையும் கொண்டவர்களா இருக்கிறார்கள். அதுல இருந்துதான் மனுஷன் மனம் திரும்புறான். மனம் திரும்புதல்னா என்ன? தேவனை பார்த்து சொல்றான், ஆண்டவரே இவ்வளவு நாள் தெரியாம இருந்துட்டேன், நான் இவ்வளவு நாள் புரியாம இருந்துட்டேன், இவ்வளவு நாள் முட்டாளா இருந்துட்டேன். யோபு சொன்னான் இல்லையா, நான் வாயை மூடிக்கிறேன், நீர் பேச எனக்கு போதியும் தான். அந்த நிலைக்கு வர்றான், அதான் மனம் திரும்புதல். ஐயா எனக்கு புரியல, எனக்கு தெரியல, நான் தெரியாதவனாக புரியாதவனாக இவ்வளவு நாள் சுற்றி தெரிந்த அதையும் எதையும் தேடி நான் ஒன்றுமில்லாமல் போனேன். இன்றைக்கு எனக்கு விளங்குகிறது, நீர் எனக்கு போதியும், நான் இணங்குகிறேன், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நீர் சொல்லும். அதுதான் மனம் திரும்புதல். மனுஷன் மனம் திரும்புறான்னு சொன்னா, நான் செய்ததெல்லாம் தப்பு, என்னுடைய எண்ணங்கள்லாம் தப்பு, என்னுடைய முறையெல்லாம் தப்பு, நான் சென்ற போக்கெல்லாம் தப்புன்னு சொல்லி ஒரேடியா திரும்புறான். ஒரு சுத்து திரும்பிடுறான், கரெக்ட், இப்படி போயிட்டு இருந்தவன் இப்படி போறான். அதுதான் மனம் திரும்புதல். எத்தனை பேருக்கு அது நடந்திருக்குது? தேவனை குறித்து ஒரு அறிவு வந்த உடனே தான் அந்த மனம் திரும்புதல் வருது. அப்ப தேவனிடத்தில் சமாதானமா இருக்கிறான்னு சொன்னா, தேவனை குறித்த ஒரு மெய்யான அறிவு, ஒரு ஞானம் அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. ஆகையால் அவன் தேவனுக்கு இப்ப விரோதி அல்ல, தேவனை விரும்புகிறான், நேசிக்கிறான், அவர்கள் அன்பு கூறுகிறான். ஏன்னா அவருடைய அன்பை குறித்து அறிந்து கொண்டான். அவர் இவனை எவ்வளவு நேசித்தபடினாலும் இவன் அவரை நேசிக்க விரும்புகிறான். இப்படித்தான் அவன் மாறி இருக்கிறான். இதைத்தான் விசுவாசி என்றோம். விசுவாசி என்றால் அவன் தேவனிடத்தில் சமாதானம் உள்ளவன். தேவனிடத்தில் சமாதானம் உள்ளவன் என்று சொன்னால், முதலாவது அவன் தேவனை குறித்த சரியான அறிவு ஞானம் நிறைந்தவனா இருக்கிறான். இரண்டாவது, தேவனுடைய கற்பனைகளை குறித்த விஷயத்திலே அவன் இப்பொழுது கற்பனைகளை வெறுக்கிறவனாகவோ மீறுகிறவனாகவோ இல்லை. ஆகையால் தேவனிடத்தில் அவனுக்கு சமாதானம் உண்டு. வாசித்தோம் இல்லையா 7ஆம் வசனத்துல, தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறதாம் மாம்ச சிந்தை, அதாவது அவிசுவாசி. கீழ்ப்படியாதது மட்டும் இல்லை, கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவன், அதாவது கற்பனையை குறித்து அவனுக்கு ஒரு வெறுப்பு, விரோதம். அவர் என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது? ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் சொன்னார், எல்லாத்தையும் புசி, எல்லாத்தையும் சாப்பிடு, எல்லாத்தையும் உனக்கு ஆகாரமா உண்டு பண்ண. ஃப்ரிட்ஜை திறந்து எல்லாம் வேணா எடுத்துக்கோங்கிறார். ஆனா இது ஒண்ணு மட்டும் தொடாத, எல்லாம் உனக்கு ஆகாரம், எல்லாம் பாரு, இந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் பாரு, எல்லாம் உனக்கு ஆகாரம், இதை மட்டும் தொடாதனார். இவன் என்ன பாவம், இவனுடைய பாவம். இவன் என்ன பண்ணான்? இவன் சினிமாவுக்கு போனானா, சிகரெட்டு குடிச்சானா, இல்ல குடிச்சானா, இல்ல வேற ஏதாவது பண்ணானா, விபச்சார வேசித்தனம் பண்ணானா, களவு செய்தானா, கொலை செய்தானா? ஒண்ணும் செய்யல. என்ன பண்ணான்? இவர் யாரு சொல்றது அதை தொடாதேன்னு, நான் அதைத்தான் தொடுவேன், அவ்வளவுதான். என்னையா ஒரு கனியை எடுத்து பூசிச்சா அவனை பாவின்ட்டீங்க? யார சொன்னது போல ஒரு ஆப்பிள் தானேயா, அந்த ஆப்பிளுக்கு பின்னால இருக்கிற ஆப்பிள் இல்ல அது, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த முரட்டாட்டம், இவனுக்குள்ள இருக்கிற எண்ணம் என்ன, அதை எடுத்து சாப்பிடக்கூடிய இவனுக்குள்ள இருந்த அந்த எண்ணம் என்ன, உள்ள எண்ணம், அவர் என்ன சொல்றது, எனக்கு நான் எதை வேணாலும் செய்வேன், நான் எப்படி வேணும் என்றாலும் வாழுவேன். கற்பனையை வெறுக்கிறது அன்னைக்கு ஆரம்பித்தது. அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அவிசுவாசிகள் என்று சொன்னால் அது அவருடைய கேரக்டரிஸ்டிக், அது அவருடைய குணாதிசயம். அதுதான் வேதத்தை எடுத்து போதிச்சாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு விரோதம் உள்ள கிளம்பு. இதென்ன என்ன நினைச்சிட்டு இருக்காரு, பிரசங்கம் பண்றாரு, இப்படின்னு பிரசங்கம் பண்றாரு,
என்ன பற்றியே பேசுற மாதிரி இருக்குது, நான் எந்திரிச்சு போயிடுவேன். ஏன்னா கற்பனை விரும்பாதவர்கள், கற்பனை எல்லாம் மீறி இருக்கிறாங்க. அதை பற்றி பேசும்போது அவர்களுக்கு பிடிக்கிறது இல்லை. தேவனுடைய கற்பனைன்னு வரும்போது அவர்களுக்கு அதுல பிரச்சனை இருக்குது. ஆனால் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றவன் தேவனுடைய கற்பனைன்னு வரும்போது அதை அவன் விரும்புகிறான். இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் யார்? அது அவன் பாக்கியவான். அவன் யாரு? விசுவாசி. இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் யாரு? விசுவாசி. அவன் ஏன் இரவும் பகலும் அதுல தியானமா இருக்கிறான்? அவனுக்கு அதன் மேல வாஞ்ச, அதன் அவன் நாடுகிறான். அதன் மேல அவனுக்கு சொல்ல முடியாத ஈடுபாடு இருக்கிறது. மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல அவனுடைய உள்ளம் அவரை வாஞ்சிக்கிறது. அவரை எப்படி கான்டாக்ட் பண்றது? அவர் இந்த வார்த்தையில் இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமா தான் அவரை கான்டாக்ட் பண்றோம். இந்த வார்த்தையின் மூலமா தான் அவரோட ஐக்கியம் கொள்ளுகிறோம். அவன் அந்த வார்த்தையை வாஞ்சிக்கிறான். அவன் கற்பனையை வெறுக்கிறது இல்ல. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 1 யோவான் 5:3 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவர் மீது நாம் அன்பு கொள்ளுகிறதாம், அன்பு கொள்ளுகிறதாகும். கற்பனைகள் நமக்கு பாரமானவைகள் அல்லவே. கற்பனைகள் என்னவா? நமக்கு பாரமானது இல்லையா? கற்பனையில கை கொள்றதுதான் தேவன் பேர்ல அன்பு கொள்கிறது. அன்பு கூறுகிறவன் கற்பனையில கை கொள்ளுவான். கற்பனைகள் விசுவாசிக்கு பாரமானது அல்ல. அவனை பொறுத்தவரையில கற்பனைனா ஐயோ இது ஒரு பாரமா அப்படின்னு சொல்றது கிடையாது. அவனுக்கு அது டிலைட், அது அவனுக்கு ஒரு சந்தோஷம், அது நல்லது என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். 119ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். பெரிய சங்கீதம் இருக்கிறது இல்லையே, இப்ப வாசிக்கல நானு. அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அது எதை பற்றி என்ன, அந்த சங்கீதம் முழுக்கமே தேவனுடைய வார்த்தையை பற்றி தான். தேவனுடைய கற்பனைகள் வார்த்தை அப்படின்னு மாறி மாறி வரும். வார்த்தை கற்பனைகள் வார்த்தை இப்படி எல்லாம் பல விதமா சொல்லும். ஆனால் அந்த கற்பனைகளை குறித்து சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் பாருங்க. அவனுடைய மனம் அந்த கற்பனைகளிலே மகிழ்கிறது. அது எவ்வளவு மேன்மையானவர்கள் என்பதை குறித்து பேசுகிறான் அவன். தேவனுடைய கற்பனைகள் எவ்வளவு உண்மையா இருக்கிறது, அது எவ்வளவு சத்தியமா இருக்கிறது, நித்தியமாய் அது உண்மையா இருக்கிறது என்று சொல்லுகிறான். தேவனுடைய கற்பனைகளை குறித்து மேன்மையான வார்த்தைகளை பேசுகிறான். அதை மகிமைப்படுத்துகிறான், அதை மேன்மைப்படுத்துகிறான். தேவனுடைய வார்த்தைனா அவ்வளவு உன்னதமான ஒரு இடத்துல இருக்குது அவனுடைய மனதிலே. தேவனுடைய வார்த்தை நான் இதன்படி நடக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்கிறான். தேவனுடைய வார்த்தை விரும்புகிறான், அதை நாடுகிறான், அதை வாஞ்சிக்கிறான், அதை மேன்மைப்படுத்துகிறான், அதை முதலாவது வைக்கிறான். யார் அது? விசுவாசி. அது ஏன் அப்படி செய்யறான்? அவனுக்குள்ள சமாதானம் இருக்கிறது. தேவனோடு கூட சமாதானமாகி விட்டான். ஆகையால் தேவனுடைய கற்பனைகளை அவன் விரோதிக்கிறது கிடையாது, வெறுக்கிறது கிடையாது, அதை விரும்புகிறான், அதன்படி நடக்க வாஞ்சிக்கிறான். அவரில் அன்பு கூறுகிறபடினாலே, அவரோடு சமாதானமாகி விட்டபடினாலே, தேவனுடைய கற்பனை கை கொள்ளுவதே அவரில் அன்பு கூறுவது என்பது அவனுக்கு தெரியும். ஆகையால அவரை அன்பு கூறுகிறபடினாலே அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவது அவனுக்கு சுலபமாயிருக்கிறது. அதை வாஞ்சித்து நாடி அதை செய்கிறான். அதான் விசுவாசி. கற்பனையை பொறுத்தவரையில அவன் is no longer in trouble with regard to the law anymore. ஆகையால் தான் தேவனோடு சமாதானம் உடையவனாய் இருக்கிறான்னு சொல்லுகிறோம். ஆகையால் தேவனோடு சமாதானமாய் இருக்கிறான். 2 விதத்தில் அவன் தேவனோடு சமாதானமாய் இருக்கிறான். முதலாவது, அவன் தேவனை குறித்த சரியான அறிவு ஞானம் இப்ப வந்துருச்சு. அதனால மனம் திரும்பி நான் செய்ததெல்லாம் தப்பு, நீர் தான் கரெக்ட், எனக்கு போதும் என்ற நிலைக்கு வந்துடுறான். அந்த விதத்தில் தேவனோடு சமாதானம் கொண்டவனா இருக்கிறான். 2வது, தேவனுடைய கற்பனைகளை பொறுத்தவரையில் அவன் அதை விரோதிக்கிறது இல்லை, வெறுக்கிறது இல்லை, அதை நாடி தேடி ஓடி அதை செய்ய அவன் வாஞ்சிக்கிறான். தேவனோடு சமாதானமா இருக்கிறபடினால்தான் அதை அவன் செய்கிறான். விசுவாசி தேவனோடு சமாதானம் பெற்றவனா இருக்கிறான். எல்லாரும் சொல்லுவோம், விசுவாசி தேவனோடு சமாதானம் பெற்றவனா இருக்கிறான். பாருங்க, நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகம் முழுவதிலும் அநேக கிறிஸ்தவ கோயில்கள் இருக்கிறது, ஆலயங்கள் இருக்கிறது, கட்டடங்கள் இருக்கிறது, கத்தீட்ரல்கள் இருக்கிறது, பாதிரியார்கள் இருக்கிறார்கள், ஜனங்கள் போய் அதை நிரப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசிகளா? யார் விசுவாசி? கோயிலுக்குள்ள போறவங்க எல்லாம் விசுவாசி இல்ல. ஒரு கராஜுக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா கார் ஆயிடுவீங்களா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தா ட்ரெயின் ஆயிடுவீங்களா? முடியாது. விசுவாசினா யார்? கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால விசுவாசி இல்ல, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால விசுவாசி இல்ல, ஜார்ஜ் ஜேம்ஸ் பேர் வச்சிருக்கிறதுனால விசுவாசி அல்ல. ஏன் அவன் விசுவாசி? தேவனிடத்தில் சமாதானம் பெற்றவன் தான் விசுவாசி. தேவனை குறித்த அறிவு அவனுக்கு வந்துருச்சு. ஆகையால் அவன் மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பி தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான், தன்னை தாழ்த்தி இருக்கிறான். 2வது, தேவனுடைய காரியங்களை விரும்புகிறான், தேவனுடைய கற்பனைகளை விரும்புகிறான், அதன்படி செய்ய அவன் துடிக்கிறான், அதை வாஞ்சிக்கிறான்.
சில நேரத்தில் அவன் தவறலாம், ஆனால் அதுல அவனுடைய வாஞ்சை இருக்குது. கர்த்தருடைய கற்பனையின்படி நான் செய்வேன், அதன்படி நடப்பேன், இதுதான் என்னுடைய வாஞ்சை, இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று அவனுக்கு அதுல வாஞ்சை, ஈடுபாடு இருக்கிறது. அப்படி ஒரு ஆளை கண்டா அவன் விசுவாசியே. இருக்கிறீங்களா? பேரையும் கிறிஸ்தவ பேரை வச்சுக்கிட்டு நான் அங்கேயும் போய்க்குவேன், இங்கேயும் வந்துக்குவேன், நான் இப்படியும் பண்ணிக்குவேன், நான் அப்படியும் பண்ணிக்குவேன், நான் இதையும் செய்வேன், நான் அதையும், எல்லாம் ஒண்ணுதாங்க, எல்லாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. தேவனுடைய கற்பனை விரும்புகிறவனா இருப்பான். இரண்டாவது, விசுவாசி தேவனோடு சமாதானம் உள்ளவனா இருக்கிறது மட்டுமல்லாமல் அவன் தனக்குள்ளே தேவனோடு கூட இருக்கிற சமாதானம் வேற, தனக்கு வெளியே இருக்கிற ஒருவரோட சமாதானம் அது. சர்வ வல்லமுள்ள தேவன் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவனோடு கூட இருக்கிற சமாதானம் அது வேற. தனக்கு உள்ளே சமாதானத்தை பெற்றிருக்கிறது இன்னொன்று. தேவனோடு சமாதானம் என்று சொன்னால் தேவனோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி இருக்கிறான். முன்ன விரோதியா இருந்தான், முன்ன அவரை கற்று வெறுத்தான், முன்ன அவருக்கு விரோதமா வாழ்ந்தான், அவருடைய கற்பனையில வெறுத்தான், தேவனை பிரியமில்லாதவன், முன்ன ஆலயத்துக்கு போல, முன்ன தேவனுடைய வார்த்தையை விரும்பல, தேவன் ஆராதிக்கல, தேவனுக்கு பிரியமா நடக்கல. இப்பொழுது தேவனோடு கூட அவனுக்கு சமாதானம் உண்டாயிடுச்சு. அதுதான் தேவனோடு கூட சமாதானம். உள்ள சமாதானம் இருக்குதுன்னா அவன் பலவிதமான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த சூழ்நிலையில் மத்தியிலேயும் தேவன் அவனுக்குள்ள இருக்கிறபடினாலே அவன் விசேஷமான ஒரு சமாதானத்தை அனுபவிக்கிறவனா இருக்கிறான். விசுவாசினா அது அடையாளம். விசுவாசி என்றால் பலவிதமான சூழ்நிலை உலகத்தில் அவன் வாழ்ந்து கொண்டு வருகிறான். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிற வேளையிலே உலகமே தத்தளித்துக் கொண்டிருந்தாலும், உலகமே தாறுமாறாக போய் கொண்டிருந்தாலும், உலகத்தில் எல்லா விதமான அசம்பாவிதங்களும் நாச மோசங்களும் நடந்து கொண்டிருந்தாலும் தனக்குள்ளே தேவனுடைய சமாதானத்தை, தேவனோடு சமாதானம் அல்ல, தனக்குள்ளே தேவனுடைய சமாதானத்தை உள்ளே உடையவனாயிருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கிறீங்களா? எல்லாரும் தத்தளிக்கிறான், அவனோட சேர்ந்து அவனை மாதிரியே பேசிட்டு இருக்கிற விசுவாசி இல்லை. விசுவாசி உள்ள ஒரு சமாதானம் அவனுக்கு. அவன் வேற மாதிரி ஆள். அது என்றால் என்ன கொஞ்சம் விளக்குறேன். இதுக்கு ரெண்டு சைடு இருக்குது, நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் சொல்லலாம். இது ரெண்டு விதமா சொல்லலாம். இந்த உள்ள இருக்கிற சமாதானத்தை, விசுவாசிக்கு உள்ள இருக்கிற சமாதானத்தை குறித்து ரெண்டு விதமாய் பிரித்து சொல்லலாம். ஒன்னு நெகட்டிவ். நெகட்டிவா பார்க்க போனால், நெகட்டிவ்னா மோசமானது அல்ல, ரொம்ப பாசிட்டிவா சொல்லாம வேற விதமா சொல்றோம், அதுதான் நெகட்டிவ் என்றோம். நெகட்டிவ்ல பார்க்க போனால், நெகட்டிவ்னு சொன்னா தமிழ்ல சொல்ல போனால் சில காரியங்களை தமிழ்ல சொல்ல முடியல. அதாவது சிலர் சொல்றாங்க, கிறிஸ்தவனா நான் இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், நான் இனிமே அது செய்யறது இல்லை, இது செய்யறது இல்லை. அது வெறும் நெகட்டிவ் தான். பாசிட்டிவ்னா நான் இப்போ இது செய்யறேன், அது செய்யறேன், நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், என் மூலமா இது அது பாசிட்டிவ். வெறும் விட்டேன்னு சொல்றது நெகட்டிவ். அது நல்லதுதான், ஆனா பாசிட்டிவ்க்கும் வரணும். அந்த விதத்துல சொல்ற நெகட்டிவ் பாசிட்டிவா இருக்குதுன்னு. நெகட்டிவா சொல்ல போனால், விசுவாசி தனக்கு உள்ளே சமாதானத்தை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால், முதலாவது அவன் முன்னே எப்படி இருந்தான்? ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக, ஒரு நிம்மதியற்றவனாக, அலைக்கழிக்கப்படுகிறவனாக இருந்தான் விசுவாசி. விசுவாசி ஆகிறதுக்கு முன்னால அலைக்கழிக்கிற அந்த நிலைக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. It means an end of his restlessness. அவனுடைய வாழ்க்கை அலைக்கழிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருந்தது முன்னே. இப்பொழுது அவன் தேவனோடு சமாதானம் பெற்று தனக்கு உள்ளே அந்த சமாதானத்தையும் பெற்றிருக்கிறபடினாலே, உள்ளே சமாதானத்தை உடையவனா இருக்கிறபடினாலே, அந்த அலைக்கழிப்பு முன்னே இருந்தது போல அந்த நிம்மதியற்ற ஒரு நிலை இப்பொழுது இல்லை. இதை கொஞ்சம் விளக்கி காண்பிக்கிறேன். ஏசாயால ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, அதை நாம் எடுப்போம். ஏசாயா 57 அதிகாரத்தை பார்ப்போம். அதிலே இந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப அருமையான வசனம். துன்மார்க்கர் எப்படி இருக்கிறார்கள், தேவனற்ற அவிசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள், அவருடைய நிலை என்ன என்பதை விளக்குகிறது இந்த வசனம். ரொம்ப அருமையான வசனம். 57:20. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். இந்த வர்ணனையை கவனிங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. கடல் என்று சொல்லும் போது, வேதத்தில் கடலை குறித்து வாசிக்கும் போதெல்லாம் அநேக நேரத்தில் இது
எத்னிக் நேஷன்ஸ், அதாவது ஜாதிகளை குறிக்கிறது. உலகத்தில் இருக்கிற ஜாதிகளை, தேசங்களை, குறிப்பாக the world at large, உலகத்தில் இருக்கிற ஜனங்களை குறிக்கிறது. அதாவது விசுவாசி இல்லாம வேறார்கள் அவர்களை குறிக்கிறது. இப்ப இஸ்ரவேல் மக்கள் இருந்தாங்க, மீதி எல்லாம் புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள். வேதத்தில் அநேக நேரத்தில் இந்த கடல் என்று சொல்வது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வர்ணிக்கக்கூடியதா இருக்கிறது. வேர்ல்ட் அட் லார்ஜ், அன்பிலீவர்ஸ், அவிசுவாசிகள், உலகத்தில் இருக்கிற மக்கள், தேவன் அறியாத இருக்கிற ஜாதி ஜாதியாய் வாழுகிற மக்கள், அவர்களை குறிக்கிறது. அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? கடலை போல் இருக்கிறார்களாம். அவ்வளவு ஏராளமா இருக்கிறார்கள், எக்கச்சக்கமா இருக்கிறாங்க, எங்கெங்கயோ இருக்கிறாங்க, எல்லா தேசத்திலும் இருக்கிறாங்க, நிறைந்து கிடக்கிறார்கள். அதைத்தான் அப்படி சொல்லுது, கடலை போல இருக்கிறார்கள். கடலை போல இருக்காங்க, ஏராளமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏராளம் என்கிறது மட்டும் இல்ல, அங்க பிக்சர் நிறைய இருக்கிறாங்கன்னு மட்டும் அல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள் சொல்லுது. அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. The sea's constant movement, its utter uselessness and waste of energy, churning up the mud, the mire and the wreckage is a perfect picture of life in sin. பாவத்திலே வாழுகிறவர்களை மிக அருமையாய் இந்த வசனம் வர்ணிக்கிறது. அது என்ன சொல்லுகிறது? அவர்கள் கடலை போல ஏராளமா இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கடலை போல அலக்களிக்கப்படுகிறவர்களாக, அந்த தண்ணி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு ஒன்னும் செய்யறது இல்ல, வேஸ்ட். அங்கேயும் இங்கே அலைக்கழிக்கப்பட்டு அது சேற்றையும் அழுக்கையும் என்ன பண்ணுது? கிளறி கரையில ஒதுக்கிட்டு இருக்குது. என்ன வர்ணனை பாருங்க, அவிசுவாசிகளை பாருங்க, அவிசுவாசிகள் நிறைந்த இந்த உலகத்தை பாருங்க, எப்படி இருக்கிறாங்க? நிம்மதியற்றவர்களாக, கடலின் கொந்தளிப்பு போல இருக்குது அவருடைய வாழ்க்கை. தேவன் அற்றவர்களாக, தேவனை அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொந்தளிப்பான வாழ்க்கை. அது அப்படியே உள்ள கொந்தளிச்சு அதனுடைய அழுக்கையும் சேற்றையும் கரைக்கு தள்ளுது. இவர்கள் எல்லாம் செய்யற பாவமும் அக்கிரமும் தான் அந்த கரையில ஒதுங்குகிறது. உலகம் ஏன் இன்றைக்கு இப்படி இருக்கிறது? உலகத்துல ஏன் இப்படி பாவம் மிகுதியா இருக்கிறது? ஏன் இவ்வளவு அசிங்கமான உலகமா இருக்கிறது? ஏன் இவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறது? ஏன் இவ்வளவு அழுக்கும் சேரம் நிறைந்த இடமாக இந்த உலகம் இருக்கிறது? இந்த உலகத்தின் மக்கள் கடலை போல இருக்கிறார்கள், கொந்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளத்திலே நிம்மதி இல்ல, உள்ளத்திலே அலைக்கழிக்கப்படுகிறார்கள். தேவனற்றவர்களா இருக்கிறபடினாலே அப்படியே உள்ளத்திலே அந்த அலைக்கழிப்பினாலே சேற்றையும் அழுக்கையும் தான் வெளியே கொண்டு வர முடியுது. அவர்களுக்குள்ள இருக்கிற பாவம் தான் வெளியாகிறது, அவர்களுக்குள்ள இருக்கிற அக்கிரமங்கள் தான் வெளியே வருகிறது தவிர வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு அவிசுவாசியின் நிலையை. கடலை போல கொந்தளித்துக் கொண்டு அலைக்கழிக்கப்பட்டு சேற்றையும் அழுக்கையும் கரையில ஒதுக்குகிற வாழ்க்கை அது. ஹலோ, இருக்கிறீங்களா? இது அவ்வளவு பேர் செய்தா அப்படி இருக்கும். அதுதான் உலகம் அப்படி இருக்குது. இவ்வளவு பெரிய கடல், இவ்வளவு சேரு, இவ்வளவு அழுக்கு, அவ்வளவு என்ன பண்ணுது? இது அலக்கழிச்சு இவனுக்கு எப்படி வாழ்றதுன்னு தெரியாம, மனசுல நிம்மதி இல்லாம, பலவிதமான எண்ணங்கள்னாலும், பலவிதமான பகைகள்னாலும், பலவிதமான விரோதங்கள்னாலும், பலவிதமான கொலை, விபச்சாரம், வேசித்தனம், களவு, இப்படிப்பட்ட எண்ணங்களால் நிறைந்தவனாக அவன் கடலை போல அலைக்கழிக்கப்பட்டு சேற்றையும் அழுக்கையும் தள்ளுகிறவனாக அவன் இருக்கிறான். அதுதான் இந்த உலகம். அதுக்கு ஒரு முடிவு உண்டாகிவிட்டது. உள்ள சமாதானம் இருக்குதுன்னா, இந்த ரட்சிக்கப்பட்டவனுக்கு இப்பொழுது அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இல்ல, அந்த நிம்மதி இல்லாத கடலை போல கொந்தளிக்கிற நிலை இல்ல. எத்தனை பேர் சொல்றீங்க ரட்சிக்கப்பட்ட விசுவாசி நான் நிம்மதி இல்லாம இப்ப கடலை போல கொந்தளிக்கிறது இல்லை? முன்ன கடலை போல கொந்தளிச்சுட்டு இருந்தோம், முன்ன கடலை போல கொந்தளித்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு பாருங்க, வாலிபர்ல பாருங்க ஏன் அப்படி இருக்கிறான். நாங்களும் ஒரு காலத்துல வாலிபரா இருந்தோம், நம்ம எல்லாம் ஒரு காலத்துல வாலிபரா இருந்திருக்கோம். அதான் தெரியுது ஏன் அப்படி இருக்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, கடவுளை தெரியாது, கர்த்தரை அறியாதவர்கள், உள்ளத்துல தேவனுடைய சமாதானம் கிடையாது, தேவனோடு கூட சமாதானம் கிடையாது, தேவனுக்கு விரோதிகள், தேவனை வெறுக்கிறவர்கள், பிரியமில்லாதவர்கள், கற்பனைகளை வெறுக்கிறவர்கள். அது மட்டும் இல்லாம உள்ளவர்களுக்கு சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லாத ஒரு நிலை இன்றைக்கு. வாலிபர்கள் மட்டுமில்ல, மற்றவர்களையும் பாருங்க. ஏன் குடும்பங்கள் இப்படி இருக்கிறது? வீணாய் போகிறது. ஏன் வாழ்க்கை நாசமாய் போகிறது? அநேக இடங்கள்ல குடும்பங்கள்ல குடி பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை தாறுமாறாய் நடக்கிறது. சம்பளம் வாங்கினா வீட்டுக்கு வராது, சம்பளம் பாதி வழியிலே காலி ஆயிடுது. ஏன் அப்படி? உள்ள நிம்மதி இல்லாத ஒரு நிலை. அவிசுவாசிகள் கொந்தளிக்கிற கடலை போல இருக்கிறார்கள். அழுக்கையும் சேரியும் வாரி வெளியே அடிக்க முடியும் ஒழிய வேறொன்றும் முடியாது.
பணம் இருந்தாலும் அங்கே நிம்மதி கிடையாது. பணம் இருக்கிற இடத்துலயும் 1008 பிரச்சனை, சமாதானம் இல்லை, உள்ள ஒரே பிரச்சனை, நிம்மதி இல்லை. ஏன்? விசுவாசி தேவனற்றவனா இருக்கிறபடினாலே அவனுக்கு நிம்மதியே கிடையாது. தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது நிம்மதி. இந்த அலைக்கழிப்பு நீங்குகிறதுக்கு ஒரே வழியே தேவனிடத்தில் வந்து ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. அவன் உள்ளே சமாதானத்தை பெற்றிருக்கிறான் சொன்ன விசுவாசியை குறித்து அந்த அலைக்கழிப்பு இப்ப நின்னு போச்சு. கொந்தளிக்கிற கடலை போல அழுக்கையும் சேத்தையும் கரைக்கு ஒதுக்கிறவன் அல்ல இவன். அமைதலாக இருக்கிறான், இப்பொழுது நிம்மதியா இருக்கிறான். அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இஸ் ஓவர். இரண்டாவது, it means an end of a life of dissatisfaction. அதாவது திருப்தி இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாயிருக்கிறது. அவனுடைய திருப்தி இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாயிருக்கிறது. அதான் விசுவாசி. அவிசுவாசின்னா அவனுக்கு பிரதானமான ஒரு குணாதிசயம் என்ன? இந்த அலக்களிக்கிற நிம்மதி இல்லாத வாழ்க்கை மட்டும் இல்ல, திருப்தி இல்லாத வாழ்க்கை. பாவம் திருப்தி அளிப்பதே கிடையாது. நிறைய பேர் பாருங்க பாவத்தை குறித்து பெருமையா சொல்லுவாங்க. குறிப்பா அந்த வாலிபர்லாம் பாருங்க, நான் அதை போனண்டா, அதை செய்தண்டா, இப்படி பண்ணண்டா, இதை பார்த்தண்டா அப்படின்பா. பாவத்தை குறித்து அவ்வளவு பெருமை மேன்மை பாராட்டுவாங்க. அவ்வளவு பெரிய த்ரில்லிங்கா இருந்தது போல பேசுவார்கள். ஆனால் உண்மையாக பார்க்க போனா அதுல திருப்தியே கிடையாது. அதனால பிரச்சனை தான். ஆஹா ஓஹோன்னு பேசுவார்கள் ஒழிய அதனால எந்த விதமான திருப்தியும் கிடையாது. திருப்தி ஏற்படுறதே கிடையாது. குடித்தா அது 2 மணி நேரம் நிக்குது, அதுக்கப்புறம் புஷ்ஷுன்னு இறங்குது, திருப்பியும் போய் குடிச்சே ஆகணும். இப்ப இங்கேயும் வந்துருச்சு நினைக்கிறேன். வெளிநாட்டுல இருந்து கலர் கலரா மாத்திரை போடுறாங்க. நான் பாப்பேன், இந்த மாத்திரை போட்டு உட்காந்துருப்பான். மாத்திரையை போட்டான்னா அப்படியே ஒரு தூக்கிடுது அவனை. ஓன்னு ரொம்ப சிரிச்சு ஓன்னு ரோட்ல போறவரங்கள நிறுத்தி பேசிட்டு இருப்பான். அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த மாத்திரை அப்படியே இறங்கிடுச்சுன்னா அப்படியே ஓரமா போய் அப்படியே இப்படி உட்காந்துருப்பான். அப்புறம் அவனை எழுப்பி சொல்லணும், யாராவது செத்துக்கிட்டு போயிட போறியா, சீக்கிரம் எழும்பு, இப்படியே உட்காந்தேன்னா போயிடுவே நீ. உடனே ஐயோ பயமா இருக்கு, ரொம்ப கீழே போற மாதிரி இருக்கு, சிங்கிங் ஃபீலிங்கா இருக்குது, அந்த மாத்திரை கொடு. அதுக்கு அப்பர்னு பேரு, தூக்குறதுக்கு. இறக்குறது டவுனர். இந்த அப்பரை போட்டோன்னு ரொம்ப தூக்கிடுது. ரொம்ப தூக்கி பயந்து போய் ஐயோ இங்க வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப சுறுசுறுப்பாயிடுச்சு, கொஞ்சம் இறக்குன்னு அதை போடுறான். இந்த இறக்குறத போட்டோன்னா ரொம்ப கீழே போயிடுது. ஐயோ கொஞ்சம் அப்பர் கூட, ரொம்ப கீழே போகுது. இப்படியே இந்த மேலைக்கும் கீழைக்கும் நடுவுலயே அவன் இருக்கிறான். பேலன்ஸை பிடிக்கவே முடியறது இல்லை. ஹலோ, இதைத்தான் திரில்லுன்றான். இதைத்தான் வீட்டுல வந்துடுறான். நான் அங்க போனேன்டா, அதை பண்ணேன்டா, அப்படியே ஹை ஆச்சுடா. ஹை எங்க ஆச்சு? குழப்பம்தான் ஆச்சு. குழப்பம்தான் மிச்சம், நாசம் தான் மிச்சம். வாழ்க்கை நாசமா போனதுதான் மிச்சம். குடியிலேயும் மற்ற காரியங்களிலேயும் மேலைக்கும் கீழைக்கும் தள்ளப்படுறது. வாழ்க்கையில நிம்மதி இல்லாத நிலை, திருப்தி இல்லாத நிலை. மேல போனா ரொம்ப மேல போயிடுது, கீழே போனா ரொம்ப கீழே போயிடுது. இதுக்கு குடிக்க வேண்டியதா இருக்கு, குடிச்ச பிறகு அதை அடக்கிறதுக்கு இதை பண்ண வேண்டியதா இருக்குது. இப்படியே வாழ்க்கை போகிறது. நிம்மதி இல்லாத வாழ்க்கை மட்டுமல்ல, அது திருப்தி இல்லாத வாழ்க்கை. கிறிஸ்து அல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையில திருப்தியே கிடையாது. பிரசங்கியின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். பெரிய ஞானி எழுதுகிறார். எல்லாத்தையும் பார்த்தாள், படிச்சு பார்த்தாரு, கட்டடம் கட்டி பார்த்தாரு, அரண்மனை கட்டி பார்த்தாரு, சந்தோஷமா எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்தாரு, பூசித்து குடித்து வெறித்து எல்லாம் பண்ணி பார்த்தாரு. உலகத்துல என்னென்னலாம் பண்ணி பார்க்கணுமோ எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டாரு. எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு கடைசியில சொல்றாரு, மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை. எல்லாம் பார்த்தாள். அவர் சொல்றாரு எல்லாம் மாயை. நீங்களும் போய் பார்க்கணுமா? அதை அவர் சொன்னதை கேட்டா போதாதா? அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாரு எல்லாம் மாயை. இந்த சூரியனுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் மாயை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல மாயைதான் இருக்குது, வேற ஒண்ணும் கிடையாதுன்ற. இந்த உலகத்துல தேவனற்று வாழுகிற மனுஷன் மாயையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனுடைய சந்தோஷங்கள் மாயை, அதனுடைய சிற்றின்பங்கள் மாயை, அதனுடைய எல்லா விதமான காரியங்களும் மாயை. இது மாயை, இது வீணான வாழ்க்கை என்று சொல்றாரு. ஆனா தேவனை கண்டடைந்து விட்டான் ஒரு மனுஷன், அது மாயை கிடையாது, அதுதான் ரியல், அதுதான் நிஜம். எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்றாரு அதெல்லாம் மாயை, கத்தரை பிடிச்சுக்கோ. 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, பல்லெல்லாம் விழுந்து, காது கேட்காம போய், கண்ணு மங்கி போய், அப்படி வயசார வரைக்கும் காத்துட்டு இருக்காத வாலிபனே, உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினைன்றார். இப்பவே பிடிச்சுக்கப்பான்றாரு. என்ன மாதிரி வேஸ்ட் பண்ணாத டைம்.
அங்கே இங்கேயும் அலைஞ்சு அதை பண்றேன் இதை பண்றேன், இதுல நான் ஏறிடுறேனாக்கும், இதுல இறங்கிடுறேனாக்கும், வெட்டி முறிச்சிடறேனாக்கும், நான் இப்படி பண்ணிடுறேனாக்கும், அப்படி பண்ணிடுறேன். அதுல போகாத, முதல்ல இருந்தே கர்த்தரை பிடிச்சுக்கோன்றார். உன் வாலிப நாளில் உன் சிருஷ்டிகரை ஏன்னா அந்த 12ஆம் அதிகாரம் முழுக்க வாஸ்து பாத்தீங்கன்னா எந்திரம் நிக்கிறது, அது எந்திரம் இல்லை, இந்த எந்திரத்தை சொல்லுது. பல்லு கடிக்க முடியாம போகுது, சூரியன் ஒளி மங்கிறதா சொல்லி, சூரியன் எங்க ஒளி மங்குது, அது அப்படியே தான் இருக்குது. இங்க ஒளி மங்கிடுது, சூரியனை பார்க்க கண்ணு சைட்டு குறைஞ்சு போகுது. இதெல்லாம் ஆறத்துக்கு முன்னாலேயே சிருஷ்டிகரை பிடித்துக் கொள்ற. ஏன் அங்கதான் திருப்தி இருக்கு. மூன்றாவது நெகட்டிவ்ஸ்ல சொன்ன போனா, மூணாவது சொல்ல போனா, அவன் அங்கேயும் இங்கேயும் தேடி அவன் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். அதற்கு ஒரு முடிவு உண்டாகிறது. தேவனிடத்தில் அவன் சமாதானம் உடையவனா இருக்கிறான் என்று மட்டும் இல்ல, சமாதானத்தை உள்ள பெற்றிருக்கிறான்னு சொன்னேன். சமாதானத்தை உள்ள பெற்றிருக்கிறதுனா என்ன அர்த்தம்? முதலாவது அவனுடைய அலைக்கழிப்பு நிற்கிறது, ரெஸ்ட்லெஸ்னஸ் இஸ் ஓவர். இரண்டாவது அவனுடைய டிசாட்டிஸ்பாக்சன் இஸ் ஓவர், அவனுடைய அதிருப்தி முடிந்து விடுகிறது, அதிருப்தியின் நிலை முடிந்து விடுகிறது. மூன்றாவது அவன் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றுக்காக தேடி அலைந்து ஓடுகிற அந்த நிலையும் முடிந்து விடுகிறது. அவிசுவாசி சமாதானத்துக்காக சந்தோஷத்துக்காக தேடிக்கொண்டிருக்கிறான். பிலாசபர்ஸ், தத்துவ ஞானிகள், மற்ற ஞானிகள்லாம் அந்த தேடுறதை பற்றி பெருமைப்படுறாங்க. தேடி ஒண்ணு கண்டுபிடிக்க காணும், ஆனா தேடுறதை பற்றி ஒரு பெருமை. நான் இப்படி தேடினாக்கும், அப்படி தேடினா, அதை தேடுறதை பற்றி புக் எழுதியிருக்காங்க. தேடி 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 எதையும் கண்டுபிடிக்காதவர்கள், அவனால கண்டுபிடிக்க முடியாது. அவன் தான் தேடுறதுல பெருமை கொள்ளுகிறான், தேடுறதை பற்றி அதிகமா பேசுகிறான். ஆனால் கிறிஸ்தவத்தை குறித்து ஒரு பெரிய ஒரு குறை என்ன சொல்லுகிறாங்க? இட் இஸ் டூ டாக்மேட்டிக். என்ன டாக்மேட்டிக்னா என்னன்னா, இதுதான் சத்தியம் இப்படின்னு இவங்க சொல்றாங்க. நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சொல்றாங்க, எங்களுக்கு தெரியுதுன்றாங்க. இதுதான் என் தப்பு, தேடிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி கண்டுபிடிச்சிருப்ப? அது எப்படி நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு சத்தியம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம்? அது தப்பு அப்படிங்கிறாங்க உலகத்துல. தேடிக்கிட்டே இருக்கிறேன், நான் தேடிக்கிட்டே இருக்கிறேன், கண்டுபிடிக்கலன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் உலகத்துல. ஆனா விசுவாசி என்ன? தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு கண்டுபிடிக்க முடியாம கடைசியில இயேசு வண்டியில வந்த உடனே, என்னை காண்கிறவன் பிதாவை கண்டடைகிறான்னு சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் அவன் போய் எல்லாம் சொன்னா, கண்டுபிடிச்சிட்டேன், தெரியும், எனக்கு தேவன் எனக்கு தெரியும். தேடிக்கிட்டு இல்ல, தெரியும்னு சொல்லுகிறவன். இது உலகத்துக்கு புரியறது இல்ல, இது விசுவாசிக்கு புரியுது. அவனுக்கு உள்ள ஏன் சமாதானம்? அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் போயிடுச்சு, அலைக்கழிப்பு, அந்த திருப்தி இல்லாத நிலை போயிடுச்சு. மூணாவது அவன் தேடி அலைஞ்சு அவன் கண்டுபிடிக்காத இருந்த நிலை போய் இப்ப கண்டுபிடிச்சு ஒரு நிம்மதிக்கு வந்திருக்கிறான். பாசிட்டிவ்ல சொல்றேன். இப்போ விசுவாசினா யார்? அவன் உள்ளே சமாதானத்தை உள்ளவனா இருக்கிறான், தனக்குள்ளே. நெகட்டிவ்ல சொல்லியாச்சு, இப்ப பாசிட்டிவ்ல சொல்றேன். தனக்குள்ளே சமாதானத்தை உடையவன் என்றால் என்ன? தனக்குள்ளே சமாதானத்தை பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் என்ன? முதலாவது, அவன் சத்தியத்தை நம்பி அதிலே இளைப்பாறுகிறான். சத்தியத்தை கண்டுபிடிச்சாச்சு, அதுல என்ன பண்ணுகிறான்? இளைப்பாறுகிறான். தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு கடைசியில் என்ன பண்ணாச்சு? வந்தாச்சு, ஓவர். இப்ப சத்தியத்துல இளைப்பாறுறான், கண்டுபிடிச்சு இங்க ரெஸ்ட் எடுக்கிறான். இந்த இடத்த தான் தேடிக்கிட்டே இருந்தான், இந்த சத்தியத்தை தான் தேடிக்கிட்டே இருந்தான், இந்த ஆண்டவர் தான் தேடிக்கிட்டே இருந்தான். தேடி 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 வந்து கிடைச்சாச்சு, இப்பொழுது ரெஸ்ட். உண்மையான பிரசங்க யாருன்னா யாரு? எந்திரிச்சு நின்றுகிட்டு நான் சத்தியத்தை தேடிட்டு இருக்கிறேன், நீங்களும் என் கூட சேர்ந்து தேடுங்கன்றவட இல்ல. சத்தியத்தை தேடி கண்டுபிடிச்சதுனால இப்ப இருந்து அதை பிரசங்கித்து போட்டு இருக்கிறவர் தான் பிரசங்கியார். ஹலோ, இருக்கிறீங்களா? நான் வாலிபனா இருந்தப்போ ஒருத்தர் பிரசங்கம் பண்ணதை கேட்டேன். நான் ஒரு லிபரல் ஆசாமி, அவர் பிரசங்கம் பண்ணப்ப நான் நினைச்சேன், அடே அப்பா என்ன பெரிய அறிவாளி. அவர் சொன்னாரு, நானும் தேடிட்டே இருக்கிறேன், நீங்களும் தேடுங்க. சும்மா இன்னைக்கு வந்து கொஞ்ச நேரம் ஏதாவது சொல்லிட்டு போலான்னு வந்தேன், நானும் தேடுற ப்ராசஸ்ல தான் இருக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப நான் நினைச்சேன், அடே இப்ப பெரிய அறிவாளியா இருப்பார், தேடிட்டே இருக்கிறாரு அவரு அப்படி. அப்புறம் தான் எனக்கு விளங்குச்சு, இதுதான் அறிவில்லாத ஒரு தன்மை. தேடிட்டு இல்ல, நானும் தேடிட்டு இருந்தேன்னா அப்புறம் எங்க பிரசங்கம் பண்றது? தேடிக்கிட்டு இல்ல, கண்டுபிடிச்சாச்சு. நான் எதுக்கு இந்த காலில் இங்க வந்தேன்? எதுக்கு இன்னைக்கு 3 தடவை இங்க நின்று பிரசங்கம் பண்ண போறேன்? எதுக்கு நீங்க எல்லாம் பஸ் ஏறி இவ்வளவு மழையிலையும் வெள்ளத்திலையும் எல்லாத்தையும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க இவ்வளவு பேரு? ஏன்? ஏன்? சத்தியம் நமக்கு கிடைத்திருக்கிறது, அதை தேடி அலைஞ்சிட்டு இல்ல, அதை கண்டுபிடிச்சாச்சு. சத்தியத்தை சார்ந்து இருக்கிறோம், சத்தியத்துல இளைப்பாடுகிறோம். கண்டுபிடிச்சாச்சு, அதை அறிவிக்க வந்திருக்கிறேன் நானு. கண்டுபிடிச்சாச்சு, அதை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறீர்கள் நீங்கள். இரண்டாவது,
விசுவாசிக்கு உள்ளே சமாதானம் இருக்கிறது. ஏனென்றால் அவன் இந்த உலகத்திலே உலக வாழ்க்கையை நன்றாக இப்பொழுது புரிந்து வைத்திருக்கிறான். He knows understands the meaning of life in this world. உலக வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்து சரியான புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு கிடைத்திருக்கிறது. ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கிறது? ஏன் இவ்வளவு நாச மோசங்கள் நிறைந்த இடமா இருக்குது? ஏன் பொல்லாத மக்கள் இங்க இருக்கிறாங்க? ஏன் அநியாயக்காரர்களா நிறைஞ்சிருக்குது? ஏன் மனுஷன் இப்படி இருக்கிறான்? ஏன் ஜனங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுகிறார்கள்? ஏன் இப்பொழுது இப்படி நன்மை செய்தா கூட தீமையை திருப்பி செய்யறாங்க? ஏன் இப்படி பொல்லாப்பு நிறைந்த உலகமா இருக்கிறது? ஏன் இவ்வளவு கொடூரங்கள் நிறைந்த உலகமா இந்த உலகம் இருக்கிறது என்பது அவனுக்கு புரிகிறது. ஆகையால அவனுக்கு சமாதானம் இருக்குது. ஏன் உலகத்துல யுத்தங்கள் நடக்கிறது? ஏன் உலகத்துல மிரட்டிட்டு இருக்கிறாங்க? தேசங்கள் ஒருத்தர மிரட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன் தேசங்கள் மிரட்டிட்டு இருக்கிறத பார்த்து விசுவாசி அமைதியை இழந்து விடுறதில்லை, தன்னுடைய நிம்மதி இழந்து விடுகிறதில்லை. இதெல்லாத்தையும் பார்க்கிறான். உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள், கலவரங்கள், மற்ற நாசமோசங்கள், இந்த பொல்லாத உலகத்தையும் அதில் நடக்கிற எல்லா தீமையான காரியங்களையும் பார்க்கிறான். அவனுக்கு உள்ள ஒரு சமாதானம் இருக்குது. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஏன் இந்த உலகம் அப்படி இருக்குது. எனக்கு தெரியும் ஏன் அப்படி இருக்குது. ஏன் தெரியுமா? உலகம் பாவத்தினால் நிறைந்திருக்கிறது. ஏன் ஜனங்க அப்படி இருக்கிறாங்க? பிசாசின் கட்டுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறார்கள். பாவம் என்கிற சக்தி அவர்கள் ஆட்டி படைக்குது. அதனால தான் அப்படி இருக்கிறாங்க. ஏன் ஏமாத்துறாங்க? பாவம். ஏன் கொலை செய்யறான்? பாவம். ஏன் ஜாக்கிரதையா இருந்து வீட்டை பூட்டிட்டு வந்தீங்களா? ஹலோ, பூட்டி வாட்ச்மேனையும் போட்டு வரணும் முடிஞ்சா. ஏன்னா அப்படிதான் உலகம். கொஞ்சம் அப்படி திரும்பினா அப்படி தூக்கிட்டு போயிடுவான். புரியுது எனக்கு. ஆனா அதை பற்றி பெரிய கவலையை போட்டுக்கிட்டு பயந்துகிட்டோம். ஐயோ, நான் போனா திரும்பி வருவேனோ, இன்னைக்கு போனா என்ன ஆகுமோ, அப்படிலாம் கிடையாது. உள்ள ஒரு பெரிய இந்த உலகம் ஏன் எப்படி இருக்குது என்று புரிகிறதுனாலே உள்ளத்துல ஒரு சமாதானம். நான் கர்த்தருடைய பிள்ளை, இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்துக்குரியவன் கிடையாது. நான் கர்த்தருக்குரியவன், நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன். இந்த உலகத்துல தற்காலிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த உலகத்தை குறித்து நான் பயப்படுகிறது கிடையாது. யுத்தங்களை குறித்து பயப்படுகிறது கிடையாது. கலவரங்களை குறித்து பயப்படுகிறது கிடையாது. இங்கே நடக்கிற நாச மோசங்களை குறித்து பயப்படுகிறது கிடையாது. உள்ளத்திலே சமாதானம். எத்தனை பேருக்கு உள்ளத்துல சமாதானம் இருக்குது? அவங்க தான் விசுவாசி. உலகத்தோடு சேர்ந்து அவங்க பயப்படுறான்னு இவங்களும் பயந்துட்டு இருந்தா சரியே கிடையாது. மூன்றாவது, உள்ளத்திலே விசுவாசி அமைதியை பெற்றிருக்கிறான். காம், ட்ராங்குவிலிட்டி, அமைதி உள்ள இருக்குது. சமாதானம் இருக்கிறதுனால உள்ளத்துல அமைதி இருக்கிறது. உள்ளத்துல அமைதி இருக்கிறது. உள்ளத்துல சமாதானம் இருக்குதுன்னு சொல்லும் போது ஒரு அமைதி அவன் பெற்றிருக்கிறான் சொல்லுகிறோம். பாருங்க, இந்த ஹரிக்கேன் தமிழ்ல இந்த சுழல் காற்றுன்னு நினைக்கிறேன். சுழட்டி அடிச்சிடும். சில தேசங்கள்ல பாருங்க, அப்படியே வீட்டை அப்படியே தூக்கிட்டு போயிடுது. அப்படியே ஒரு வீட்டை அப்படியே தூக்கிட்டு போயிடும். அப்படியே ஒண்ணும் இல்லாம ஆக்கி அப்படியே சும்மா தரமட்டம் ஆக்கிட்டு போயிடும். சுழல் காற்று, அந்த அவ்வளவு சக்தி வாய்ந்த சுழல் காற்றுக்கு இந்த சென்டர் ஆஃப் த ஹரிகேன் there is a point at which there is complete rest, they say. இந்த சுழலுகிற காற்று இவ்வளவு சக்தியோட சுழண்டு நாசமோசங்களை ஏற்படுத்துகிறது. இந்த காற்றுல சிக்கனா எவனும் தப்ப முடியாது உயிரோட. அப்பேற்பட்ட அந்த சுழல் காட்டுக்கு சென்டர்ல போய் பாத்தீங்கன்னா, சென்டர் பாயிண்ட் ஒன்னு இருக்குது அந்த காத்துல, சுத்துற காத்துல. அந்த சென்டர்ல பூரண அமைதி உள்ள ஒரு இடம் ஒண்ணு இருக்குதான், அசையாத இடம். இவ்வளவு சுத்திலும் சுத்தி 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 வாரி வாரி அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் நடுவுல ஒரு இடம், முற்றிலும் அமைதியான இடம், இந்த சுற்றுகிற காத்தினால் பாதிக்கப்படாத ஒரு இடம். There is a center point in which there is complete rest. இந்த சுழறுகிற காற்றிலே, அந்த காத்திலேயே நடுவுல ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுல கம்ப்ளீட் ரெஸ்ட் தான். அந்த இடத்துல தான் விசுவாசி இருக்கிறான். That is the place where the believer is. He is in a place of tranquility, calm, அமைதி. சுத்துது, சுழட்டி சுழட்டி அடிக்குது. அங்க இது நடக்குது, இங்க அது நடக்குங்கிறான். ஆனா நாம எங்க இருக்கிறோம்? சென்டர் அது உள்ளே இருக்கிறோம். அந்த நல்லா நடந்துகிட்டு இருக்கு பாருங்க, அந்த உலகத்திலே இருக்கிறோம். இந்த சுழலுகிற காத்திலே தான் இருக்கிறோம். ஆனால் எங்க இருக்கிறோம்? அந்த பூரண நிம்மதியின் ஒரு இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல கரெக்டா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இது சுழலலாம், இது வீசலாம், தூக்கி எரியலாம், இது நாசமாக்கலாம். ஆனால் நமக்கு அது இல்லை. நாம அமைதி உள்ளவர்களாக அங்கே இருக்கிறோம். அதைத்தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சொல்றாங்க. எப்படிங்க கவலைப்படாம இருக்குது? நிறைய பேருக்கு இன்னைக்கு பெரிய கவலை. என்ன கவலைன்னா, ஒண்ணும் இல்லைங்க. அப்புறம் ஏன் கவலை? கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையா, அதனால கவலை. கிறிஸ்தவங்கன்னா கவலைப்பட்டுதான் ஆகணும். எப்படி நீ கவலை இல்லாம இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க சிலர்.
நிம்மதியா விட மாட்டாங்க கவலை இல்லாம இருந்தீங்கன்னா. விசுவாசியா இருங்க, வேதத்தை பாருங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பக்கத்துல இருக்கால பார்த்து சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எல்லாத்துல அப்படிலாம் பண்ணாதான் விளங்கும். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நடுவுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, சுழல் காத்து அடிக்குது, சுத்தி சுத்தி அடிக்குது. நீங்க ஒழுங்கா நடுவுல உட்கார்ந்து ஸ்தோத்திரத்தோட ஆண்டவரை ஸ்தோத்திரித்துக்கிட்டு உங்கள் தேவைகளை விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுது. எதை குறித்தும் கவலைப்படாதிருங்க. விசுவாசிக்குள்ள அந்த ஒரு குணாதிசயம் இருக்கு பாருங்க. உலகத்துல வாழ்றான், இவ்வளவு மோசம் நடக்குது இந்த உலகத்துல, ஆனா அவனோ ஒரு நிம்மதியின் இடத்துல இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்குது. அந்த நிம்மதியைத்தான் அடுத்த வசனத்துல பிலிப்பியர் 4 அடுத்த வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதுதான் உள்ள இருக்கிற சமாதானம். ரோமர் 5:1 தேவனோடு கூட எப்படி சமாதானம் ஏற்பட்டிருக்கிறது அதை சொல்லுது. இங்க விசுவாசிக்கு உள்ள என்ன சமாதானம் இருக்கிறது அதை சொல்லுது. உள்ள இருக்கிறது சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அப்படின்னா என்ன? புத்திக்கு விளங்கல எப்படி சமாதானமா இருக்க முடியும்னு, ஆனா சமாதானம் இருக்குது. புத்திக்கு விளங்கல எங்க இருந்து இந்த அமைதி வந்தது, எங்க இருந்து இந்த டிராங்குலிட்டி வந்தது? ஆனா சமாதானம் இருக்கிறது உள்ளே. 4வது, விசுவாசிக்கு உள்ளாக அவனுடைய ஆழ்த்தத்துவத்திலேயே முன்ன என்ன பிரச்சனைனா ஒரே குழப்பம் உள்ளேயே. ஒரு பக்கம் நன்மை தீமை, ரைட் அண்ட் ராங் அதை குறித்து ஒரு அறிவு அவனுக்கு இருக்குது, ஒரு பக்கம் இருக்குது. ஆகையால் தவறு செய்யும் போது ஐயோ தவறு செய்யறோமே என்ற ஒரு உணர்த்துதல், கான்சியன்ஸ் என்ற அந்த மனசாட்சி ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறார். அதனால தவறு செய்யும் போது அவனுக்குள்ள ஒரு உறுத்தல், சரியா செய்யும் போது அவனுக்குள்ள ஒரு ஆறுதல். இப்படி மனசாட்சி உள்ள அவனுக்குள்ள வேலை செய்யிருக்குது. ரைட் அண்ட் ராங், சென்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங், எது தவறு எது சரி என்பதை குறித்து ஒரு அறிவு அவனுக்குள்ள உள்ள இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாவத்தின் வல்லமை அவனுக்குள்ள இருக்குது. இது ஒரு பெரிய போராட்டம் அவிசுவாசியா இருக்கும்போது. ஒரு பக்கம் இது தப்புன்னு தெரியுது, இன்னொரு பக்கம் இந்த பாவத்தின் வல்லமை அந்த தப்பை தான் செய்ய வைக்குது. ஒரு பக்கம் இது தப்புன்னு தெரியுது, செய்யக்கூடாதுன்னு தோணுது, செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோம். ஆனா இன்னொரு பக்கம் இந்த பாவத்தின் வல்லமை நீ செஞ்சுதான் கழுத்தை பிடிச்சிட்டு போய் செய்ய வைக்குது. அந்த சக்தி இடத்துல நம்மால ஒண்ணும் செய்ய முடியல. இப்படி பாடுபட்ட மனுஷன் தான் ரோமர் 7:24 சொல்லுகிறான், நிர்பந்தமான மனுஷன் நான். ஓ வாட் a wretched man I am. நிர்பந்தமான மனுஷன் நான். என்ன இந்த மாதிரி அவல நிலையில இருக்கிறேன் என்று சொல்றாரு. என்ன அவல நிலை? பாவம்னு தெரியுதா, நான் தெரிஞ்சும் அதைத்தான் செய்யறேன். ஒரு பக்கம் பாவம் தெரியுது எனக்கு, இன்னொரு பக்கம் அந்த சக்தி கிட்ட மாட்டிட்டு, பாவம் என்கிற சக்தி கிட்ட மாட்டிட்டு நான் செய்துதான் ஆக வேண்டியதா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தின் நடுவிலே தான் அவிசுவாசி வாழுகிறான். விசுவாசி இயேசு உள்ளே வந்தவுடன் அவனுக்கு உள்ள ஒரு நிம்மதி வருகிறது. அந்த நிம்மதி இந்த விதமான நிம்மதி, உள்ள அந்த விதமான ஒரு பிரச்சனை இப்பொழுது அவனுக்கு கிடையாது. ஒரு பக்கம் பாவம் தெரிஞ்சு, இன்னொரு பக்கம் அதை செய்ய முடியாத ஒரு நிலையில சிக்கி, பாவத்தின் சக்தியிட்ட சிக்கி அதை செஞ்சுக்கிட்டு அதன் மூலமா மனம் வருந்திக்கிட்டு இருக்கிற அந்த நிலையில் அவன் கிடையாது. நிர்பந்தமான மனுஷன் நான் என்று விசுவாசி சொல்லிக் கொண்டிருக்கிறது கிடையாது. உள்ள குட் அண்ட் ஈவில் தெரியுது அவனுக்கு, நன்மை தீமை என்னன்னு தெரியுது அவனுக்கு. ஆனால் பாவம் செய்யக்கூடாமல் இருக்கிற வல்லமை அவனுக்கு இப்பொழுது இருக்கிறது, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்யாமல் அவனால் இருக்க முடியும். அவனுடைய சரீரத்தில் பாவம் இன்னும் இருந்தாலும், இந்த சரீரம் இன்னும் அவனை பாவத்துக்கு தூண்டினாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய சக்தி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த போராட்டம் உள்ள இல்ல. there is a harmony in his personality inside. அவனுடைய ஆழ்த்தத்துவத்தில் உள்ளேயே அந்த இருந்த அந்த பிரச்சனை இப்பொழுது நீங்கி நிர்பந்தமான மனுஷன் நான் சொல்லிட்டு இல்லாம அமைதலாக அவன் வாழ முடிகிறது என்றால் உள்ளே அவனுக்கு சமாதானம் இருக்கு. யோசித்து பாருங்க, உள்ளே சமாதானம். 4 காரியம் சொன்னேன். 1, அலக்களிப்பு நின்று போச்சு. 2, திருப்தி இல்லாத நிலைமை முடிஞ்ச. 1, அவன் சத்தியத்தை அறிந்து அதிலே அவன் இளைப்பாறுகிறான், தேடிக்கிட்டு இல்ல. 2, உலகத்தை குறித்த ஒரு அறிவு, உலகம் ஏன் எப்படி இருக்குது என்பது குறித்த அறிவு அவனுக்கு இருக்குது. அதனாலதான் சமாதானம் உள்ள அனுபவிக்க முடியுது அவனால. 3, அவனுக்குள்ள ஒரு அமைதி இருக்கிறது, சுழல் காத்து மத்தியில் அவன் அமைதலா இருக்கிறான். 4, அவனுக்குள்ள முந்தி இருந்த
அந்த பிரச்சனை இப்போ இல்லாம இருக்குது. அதாவது ஒரு பக்கம் பாவத்தை குறித்த அறிவு, இன்னொரு பக்கம் பாவம் என்கிற சக்தி. பாவத்தை குறித்த அறிவு சொல்லுது இதை செய்யாதே, நான் சக்தி சொல்லுது இதை செய்யன்னு. இப்படி பாடுபட்டு கொண்டிருந்த இவன் இன்றைக்கு அந்த பாவத்தின் சக்தியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டபடினாலே உள்ளே அவன் சமாதானத்தை பெற்றவனாயிருக்கிறான். ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எல்லாரும் சொல்லுவோம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு விசுவாசி என்றால் யார் என்று. விசுவாசி என்றால் அவனுக்குள்ள ஜீவன் இருக்கிறது, இரண்டாவது அவனுக்குள்ள சமாதானம் இருக்குது, தேவனிடத்துல சமாதானம் முதல்ல, இரண்டாவது அவனுக்கு உள்ள சமாதானம், தேவனிடத்துல சமாதானம். தேவனுடைய பிள்ளையா மாறிட்டான், தேவனை நேசிக்கிறான், வாஞ்சிக்கிறான், அவருடைய கற்பனையின்படி செய்கிறான். உள்ள சமாதானம். வெளியே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, உள்ள அவனுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி.